ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்க ஏகே. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, லெபான்ன்ற ஒரு தலைநகரத்துல உள்ள பெய்ரூட்ன்ற ஒரு இடத்துல இருக்க துறைமுகத்துல பயங்கரமான தீ விபத்து ஏற்பட்டிருக்கு. அந்த விபத்தை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அதாவது அந்த லெபான்ற ஒரு தலைநகர்ல உள்ள பெய்ரூட்ன்ற ஒரு துறைமுகத்துல ஏற்பட்ட தீ விபத்து கொஞ்ச நேரத்திலேயே அந்த தீ விபத்து ஒரு வெடி விபத்தா மாறி இருக்கு. அதாவது அந்த மக்கள் எல்லாருமே தீ விபத்தை பார்த்துட்டு இருக்கும்போது கொஞ்சம் குறுகிய நேரத்திலேயே அந்த தீ விபத்துல இருந்து ஒரு பயங்கரமான ஒரு சத்தம் கேட்டிருக்கு. அது கிட்டத்தட்ட 140 மைல்கள் தூரத்து வரைக்கும் அந்த சத்தம் எழும்பியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மக்களால சொல்லப்படுது. 140 கிலோமீட்டர் தூரத்துல இருந்த மக்களுக்கு கூட இந்த சத்தம் கேட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. முதல்ல இது ஒரு புகை மூட்டமா கிளம்புனதுனால அந்த புகை மூட்டம் அந்த வெடி சத்தத்தினால அந்த ஊர் முழுவதும் ஒரு குப்பை காடா, அதாவது ஒரு புழுதி அடைஞ்ச ஒரு நகரமா மாறி இருக்கு இந்த பெய்ரூட்ன்ற ஒரு இடம். அதனால அங்க வந்த ஆம்புலன்ஸும் சரி, கிட்டத்தட்ட 75 ஆம்புலன்ஸ் இந்த தீ விபத்தை இது பண்றதுக்காக 75 ஆம்புலன்ஸ்ல அந்த உடல்களை கொண்டு போறதுக்காக, மக்களோட அடிப்பட்டவங்களை கொண்டு போறதுக்காக 75 ஆம்புலன்ஸும் கிட்டத்தட்ட 275 மருத்துவர்கள் உடனடியா இந்த சிகிச்சைக்காக நியமிக்கப்பட்டிருக்காங்க. அதாவது கொண்டு வரப்பட்டிருக்காங்க அவங்களுக்கு சிகிச்சை அளிக்கிறதுக்காக. இந்த பிரச்சனை இப்படியே போயிட்டு இருக்கும்போது இந்த பிரச்சனை எப்படி உருவாச்சு, இந்த தீ விபத்து எப்படி உருவாச்சுன்னு சொல்லிட்டு அங்க இருக்க யாருக்குமே தெரியல. தெரியாம இருந்ததுனால இது ஒரு தீ விபத்தா தான் இருக்கும், இது ஒரு இயற்கை சீற்றமா தான், தற்செயலா உருவான தீ விபத்துமா தான் இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு சிலர் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா ஒரு சிலர் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, இது தற்செயலா உருவாக்கப்பட்டது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஒரு பெரிய விபத்து ஏற்பட்டதுக்கு அப்புறம் இந்த துறைமுகத்தோட மேல் பகுதி, அதாவது வானத்துல ஃபுல்லா ஒரு ஆரஞ்சு நிற புகை வடிவுல இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஊடகங்கள்ல வெளியிட்ட வீடியோல கிளியரா பாக்குறாங்க. இந்த வீடியோவை பார்த்ததுக்கு அப்புறம் தான் முடிவு பண்றாங்க இது ஒரு நைட்ரேட், அதாவது அமோனியம் நைட்ரேட் சம்பந்தப்பட்ட வெடிபொருள்னால உருவாக்கப்பட்ட சீற்றம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கப்படுறாங்க. இந்த சீற்றம் எப்படி உருவாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆராயும் போதுதான் அந்த நாட்டோட ஜனாதிபதி என்ன சொல்றாருன்னா, கிட்டத்தட்ட 5 வருஷத்துக்கு முன்னாடி அமோனியம் நைட்ரேட்ன்ற ஒரு வெடி மருந்த 5 வருஷத்துக்கு முன்னாடியே அங்க ஒரு போட்ல நிக்க வச்சிருந்திருக்காங்க. 5 வருஷத்துல இருந்து அந்த போட்ல அந்த வெடிபொருள் வைக்கப்பட்டிருக்கு. வைக்கப்பட்ட வெடிபொருளை யாருமே கண்காணிக்காம விட்டது ஏன் அப்படின்னு சொல்லிட்டோம். இது இவ்வளவு பெரிய ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய வெடிபொருள் தெரிஞ்சோம், அதை ஏன் டிஸ்மாண்டல் பண்ணாம வச்சிருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டோம். இப்பதான் கேள்வி எழுப்புறாரு. இந்த கேள்விய முன்னாடியே எழுப்பியிருந்தா இவ்வளவு உயிர் போயிருக்காது இல்லைங்க. எத்தனை உயிருங்க, குழந்தை முதல் கொண்டு கதறி எழுதுற சத்தம் நம்ம கேட்கும் போது நமக்கே ஒரு மாதிரி இருக்கு. இப்ப இருக்க கொரோனா சுச்சுவேஷன்ல எவ்வளவு பேரும் சாப்பிடுறதுக்கே வழி இல்லாம அந்த வழியே தாங்க முடியாம தெரிஞ்சிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல இப்படி ஒரு பயங்கரமான வெடி விபத்து. அது மட்டும் இல்லாம இந்த பெய்ரூட்ன்ற ஒரு ஊர்ல மட்டும் ஏங்க இப்படி அடிக்கடி விபத்து ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, இப்ப நீங்க கூட கேட்கலாம், லேட்டஸ்டா இந்த பெய்ரூட்ல நடந்த நிலநடுக்கமும் சரி, அதனால மக்கள் பல பேர் பாதிக்கப்பட்டிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம இந்த இஸ்ரேல் கூட ஏற்பட்ட அணு ஆயுதம் போர்ல அதுல பல மக்கள் ஈடுபட்டு இறந்திருந்தாங்க. அப்ப பாத்தீங்கன்னா பெய்ரூட் நகரத்தில் மட்டும் என்ன ஏன் இப்படி நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெய்ரூட் நகரம்னா ஏதாவது பாவம் செஞ்ச நாடு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா தெரியலங்க. ஆனா இப்ப பாக்குற விஷயத்தெல்லாம் கேட்கும் போது அது பாவம் செஞ்ச நாடு போலதான் நமக்கே தோணுது. ஏன்னா நமக்கே அவ்வளவு வலியா இருக்கு. அங்க இருக்க மக்கள் எல்லாம் யோசிச்சு பாருங்களேன், ஹாஸ்பிட்டல்ல இடம் இல்லாம எமர்ஜென்சி வார்டு ஃபுல்லா ஆகிற அளவுக்கு அங்க அவ்வளவு மக்கள் திண்டாடிட்டு இருக்காங்க. நாங்க அவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு அந்த மருத்துவர்களாலே சிகிச்சை கொடுக்க முடியாம அவ்வளவு பேர் திணறிட்டு இருக்காங்க. இவ்வளவு உயிரிழப்பு ஏற்படுத்தக்கூடிய வெடிமருந்த ஏங்க இவ்வளவு அசால்ட்டா அங்க வச்சிருந்தாங்க? இது யாருனால உருவாக்கப்பட்டது? அது மட்டும் இல்லாம இந்த ட்ரம்ப் சொல்லியிருக்காருங்க. ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னா, இது இயற்கையான பேரழிவு கிடையாது, இது செயற்கையா உருவாக்கப்பட்டதுதான். ஏன்னா இந்த வெடி மருந்துகள் இருக்குன்னு தெரிஞ்சுதான் யாரோ இத உருவாக்கி இத யூஸ் பண்ணிருக்கணும், யூஸ் பண்ணி வெடிக்க வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் தரப்புல தெரிவிக்கப்படுதுங்க. அது மட்டும் இல்லாம அந்த ராணுவ தரப்புலையும், அங்க இருக்க நாட்டுக்கு ராணுவ தரப்பிலும் அதான் சொல்லப்படுது. ஏன்னா இது தற்செயலா உருவாக்கப்பட்டதுல, இந்த வெடிப்பொருள் இங்க இருக்குன்னு தெரிஞ்சுதான் யாரோ இதை யூஸ் பண்ணிருக்காங்க. இவங்கள மிகவும் பயங்கரமா கண்டிக்கப்படணும். ஏன்னா இவ்வளவு உயிர் போன விஷயத்த சாதாரணமா ஏன் விட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தரப்புல சொல்லப்படுது.
சொல்றாங்கன்னா, அப்ப யோசிச்சு பாருங்களேன், கவர்மெண்ட்டுக்கே இப்பதான் தெரியுது அப்படின்னு சொல்றாங்கன்னா அப்ப உள்ள ஏன் மறைக்கப்பட்டது? இந்த விஷயம் எல்லாம் எல்லாருக்குமே ஒரு புதிரா தான் இருக்குல்ல. இந்த பெய்ரூட்ன்ற ஒரு நகர மக்கள் எல்லாருமே என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பாவம் செஞ்சப்பட்ட மக்கள் தான் நான் நினைக்கிறேங்க. ஏன்னா இப்ப ரொம்ப வறுமையில கஷ்டப்பட்டு இருக்காங்க. இதுவும் பத்தாம இந்த நாணய இதுல 12% வரை அதிகப்படுத்தி அவங்க நாட்டு மக்கள் உணவுக்கே கஷ்டப்படுற அளவுக்கு தான் இந்த பெய்ரூட் மக்கள் இப்ப திண்டாடிட்டு இருக்காங்க. இந்த நிலைமையில இது போல ஒரு பேரழிவு ஆபத்து ஏற்பட்டதுன்னா அவங்க எப்படி தாங்குவாங்க? சின்ன சின்ன குழந்தைங்க முதல் கொண்டு கதறி அழுகுற சவுண்ட் எல்லாம் கேட்கும் போது மனசையே ரொம்ப கஷ்டப்படுத்துதுங்க. ஆனா இந்த வெடி விபத்துல சம்பந்தப்பட்ட எல்லாருமே தண்டிக்கப்படணும். கண்டிப்பா சொல்றேன், இது எவ்வளவு பெரிய உயிரிழப்பை ஏற்படுத்திருக்கு. எந்த ஒரு நாடா இருந்தாலும் சரி, எல்லாருமே மக்கள் தானங்க, எல்லாருமே உயிர் தான். இவ்வளவு பெரிய உயிர் பாதிக்கப்பட்டிருக்குன்னா அதை எல்லாருமே கண்டிப்பா தட்டி கேட்கணுங்க. இவ்வளவு பெரிய உயிர் ஆபத்து ஏற்படுத்தக்கூடிய வெறிப்பொருளை ஏன் வச்சிருந்தாங்கன்றதும் நமக்கு தெரிய வரணுங்க. இந்த விஷயம்லாம் தெரிய வருமான்னு தெரியல. ஆனா ட்ரம்ப்பும் சரி, அந்த நாட்டு அரசாங்கமும் சரி, எல்லாருமே தெரிவிக்கிறதுன்னா இது ஒரு இயற்கையானது கிடையாது, செயற்கை உருவாக்கப்பட்டதுதான் கிளியரா சொல்றாங்க. பட் அதுல எவ்வளவு ஆய்வு நடத்தி எவ்வளவு இது மேற்கொண்டு அது உண்மையை வெளியிட போறாங்கன்றது நமக்கு தெரியல. நம்ம பொறுத்து தான் பார்த்தாகணும். நம்மளால இப்ப அவங்களுக்காக எதுவும் ஹெல்ப் பண்ண முடியலன்ற ஒரு கஷ்டம் மட்டும்தான் இருக்கு. பாப்போம் என்ன நடக்குதுன்னு. Hold me close till I get up. Time is barely on our side.